உலகெங்கு வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ரியல்மி தரப்புலேருந்து லான்ச் ஆன ரியல்மி 5 Pro அப்படின்ற ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனில் வந்து வந்துடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி 5 Pro இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அமேசானில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஓப்பன் சைடில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃப்ளாஷ் சேல்லாம் இல்லை. ஸோ வந்து ஈஸியாக வந்து கிடச்சிருச்சு. எனக்கு வந்து 2 டேஸில் வந்து டெலிவரி ஆச்சு ஆர்டர் பண்ணி. ஸோ அமேசான் சர்வீஸும் நல்லா இருந்துச்சு. அண்ட் பாக்ஸோட பேக்கேஜிங் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 5 Pro வந்து எப்போதுமே ரியல்மி தர அதே பேக்கேஜிங் தான். ரொம்ப வந்து டீசெண்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு டேமேஜுமே இல்லை, குட்டி இன்டீரியர் டேமேஜ் கூட இல்லை பாக்ஸில். ஸோ அந்தளவுக்கு அமேசானோட லாஜிஸ்டிக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து இப்போ வந்து பாக்ஸ் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். என்ட்ருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் வேரியன்ட். ஸோ 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் உள்ள அந்த வேரியன்ட். நான் வந்து 13,799 ரூபாய்க்கு வந்து வாங்கியிருந்தேன் அமேசானில். என்னோடய லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். இதை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து வாங்கிடுங்க. ஓப்பன் சைடில் தான் வந்து இருக்குது. அண்ட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ஹே வெல்கம் டு ரியல்மி ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட புக்லெட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் கைடு வந்து இருக்குது. அதிலே வந்து வாரண்ட்டி கார்டு வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இது என்றைக்குமே வந்து படித்ததில்லை, ஸோ ஓரமாக வச்சிடலாம். அண்ட் ஒரு குயிக் கைடு இருக்குது, யூசர் மேனுவல். ஸோ இதையும் ஓரமாக வச்சிடலாம். ஃபோன் ஆன் பண்ணுறது நமக்கு தெரியும். அண்டு ஒரு டிபியூ கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிபியூ கேஸோட குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், எந்த ப்ராப்ளமும் வராது, கீழே போட்டாலும் பிரேக் ஆகாது. அண்ட் ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபோன் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்க மாதிரி தான் இருக்குது எனக்கு கையில் தூக்கும்போது. அண்ட் ஓரமாக வச்சுட்டு நம்ம வந்து உள்ள பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஊக் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க, 20 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் இது. அண்ட் ஒரு யூஎஸ்பி டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. ஒரு சிம் எஜெக்ட் டூல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வேறு எதுவும் பாக்ஸ்குள்ளே வந்து இல்லை. ஸோ இப்போ ஃபோனை எடுத்து கவர் வந்து பீல் ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை வந்து பூட் பண்ணலாம். ஃபோனோட பேக் சைடில் பார்த்தோம் அப்படின்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளேசியர் லுக் வந்து செம்மையாக இருக்குது. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது அந்த க்ரீன் கலர் வேரியண்ட். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. ஸோ கிளாஸாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இது அந்தளவுக்கு வெயிட்டும் இருக்க மாதிரி தெரில, ரொம்ப ஹேண்டியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஃபோனை வந்து பூட் பண்ணிடலாம். அண்ட் ஃபோன் பூட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபோனோட ஒரு ஃபிசிக்கல் ஓவர்வியூ வந்து பார்க்கலாம். ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான பிளேஸ்மெண்ட் வந்து பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்குது ஆன் பண்ணுறதுக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வால்யூம் ராக்கர்ஸ் கீயும் சிம் ஸ்லாட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. சிம் ஸ்லாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு வந்து போட்டுக்கலாம். அண்ட் டாப் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க, ஐஆர் பிளாஸ்ட் வந்து இல்லை. அண்ட் டவுன் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 3.5mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க, மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பீக்கர் கிரில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 48MP பிரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க, 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, 2MP போர்ட்ரேட் லென்ஸும் அண்ட் 2MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட ஸ்பெக்ஸ் எப்படி சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா குவால்காம் ஸ்னாப்டிராகன் 712 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டா கோர் ப்ராசஸர், 2 கைரோ 360 கோல்ட் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 6 கைரோ 360 சில்வர் கோர்ஸோட இந்த ஃபோன் வந்து வருது வித் Adreno 616 ஜிபியோட. அண்ட் அதோட பேட்டரி கெப்பாசிட்டி எப்படி சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 4035 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அப் டு 14 ஹவர்ஸ் வந்து ஸ்டாண்ட் பை டைம் வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் ரியல் லைஃப்பில் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் வந்து தாங்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஃபோனை மொத்தம் 3 வேரியன்ட்ஸில் வந்து செல் பண்ணுறாங்க. 4GB RAM 64GB அது ஒரு வேரியன்ட், 6GB RAM 64GB அது இன்னொரு வேரியன்ட், அண்ட் 8GB RAM 128GB அது இன்னொரு வேரியன்ட். மொத்தம் 3 வேரியன்ட்ஸ் வந்து செல் பண்ணுறாங்க. கலர் OS 6ல் வந்து இந்த ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க.
கலர் OS 7 அப்டேட் வந்து கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆண்ட்ராய்டு OS ஆண்ட்ராய்டு Pல வந்து ரன் ஆகுது. ஆண்ட்ராய்டு Qவும் வந்து ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து கொடுப்போம் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காங்க 2020 ஜூனோட. அண்ட் ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 16 MP கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபீஸ்க்கு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட்டும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி பொக்கே எஃபெக்ட்ஸ் அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக எட்ஜ் டிடெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் கேமராவும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லலாம். அண்ட் இதோட கேமரா சாம்பிள்ஸ் வந்து சில கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன். போர்ட்ரேட்டுக்கும் சரி நார்மல் ஃபோட்டோக்கும் சரி நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. வைட் ஆங்கிள் லென்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. அண்ட் இதில் வந்து 1x 5xன்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஆப்டிக்கல் ஜூம் இல்லை, நார்மல் டிஜிட்டல் ஜூம் தான். ஸோ அது மட்டும் எனக்கு வந்து பிடிக்கல. மற்றபடி இந்த கேமரா எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மேக்ரோ லென்ஸ் வந்து அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை, அண்ட் நார்மலாக இருக்குது மேக்ரோ லென்ஸ். அண்ட் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 14,000 ரூபாய்க்கு உள்ள குவாட் கேமரா வச்சு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரியல்மி 5 ப்ரோ வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணுங்கள். ரொம்பவே சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குவாட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலில் இல்லைனாலுமே இந்த மிட்ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் வந்து ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. வைட் ஆங்கிள் லென்ஸுமே சரி, அதே மாதிரி போர்ட்ரேட் எடுக்கும் போதுமே வந்து ரொம்ப வந்து எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 14,000 ரூபாய்க்கு வந்து கரெக்டான ஒரு பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். இதோட லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ண வந்து மறந்துடாதீங்க. இதே மாதிரி வீடியோஸ் வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ உங்களை சந்திக்கிற வரை உங்களை ஃபார் டெக்கி ஃபீட் தமிழ். நன்றி.